கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. சென்னை மண்ணடியில அங்கப்பநாயகன் தெருவுல ஒரு கடையில வந்து ஒயரிங் ஒர்க் குடுத்துருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா, புர்கா ஷோரூமு. அந்த கடை ஃபுல்லாவே வந்து ஃபால்ஸ் சீலிங் பண்ணி 22 வாட்ஸ் வந்து பேனல் லைட்டு, 30 வாட்ஸில சியூபி லைட்டு எல்லாமே சீலிங்கில போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஏசி ஒயரிங்கு, ஏசி பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் மெயின் போர்ட்ல இருக்கிற ஒயர்லாமும் சரி பண்ண சொல்லியிருந்தாங்க. அதாவது டோட்டலா மெயின் போர்ட்லாம் பிரிச்சு எடுத்துட்டு புதுசா செட் பண்ணி குடுக்க சொல்லியிருந்தாங்க. மெயின் போர்ட்ல இருக்க மீட்டர்லாம் பிரிச்சு எடுக்கணும்னா நம்ம அப்படியே பண்ணிட முடியாது. அதுக்கு ஈபில லெட்டர் குடுத்து, பர்மிஷன் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒயர்லாம் பிரிச்சு எடுத்துட்டு, புதுசா மெயின் போர்டு ஒர்க்கும் இந்த கடையில பண்ணி குடுத்துட்டேன். இந்த கடையில வந்து ஃபர்ஸ்ட்டு ஒயரிங் பண்ணும்போதே, வால்ல வந்து 4 கார்னர்ல 4 பாயிண்ட் பிளக் பாயிண்ட் வச்சிடலாம்னு சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமர்கிட்ட. அவர் எதனா பிளக் பாயிண்ட்லாம் செவுத்துல எங்கேயுமே வேணாம். வால் சைடு ஃபுல்லாவே ரேக் வரனால, பிளக் பாயிண்ட்லாம் வேணான்னு சொல்லியிருந்தாரு. கடையில சீலிங்கில ஃபேன் போடல. வெறும் ஏசி மட்டும் தான். சீலிங்கில ஃபேன் போட்டா அழகு போயிடும்னு சொல்லிட்டு, ஏசி மட்டும் தான் போட்டிருக்காங்க. சப்போஸ் ஒரு நாள் ஃபுல்லா ஷட் டவுன் இருக்கு, கரண்ட் இல்ல. இல்ல ஈபி கேபிள் அந்த சந்தில வர ஈபி கேபிள் ஃபால்ட் ஆகலாம். நம்ம ஏசிய மட்டும் நம்பி இருக்க முடியாது சார். இந்த மாரிலாம் ப்ராப்ளம் ஆனாலும் வந்து 4 கார்னர் 4 பாயிண்ட் வந்து வச்சுட்டோம்னா பிளக் பாயிண்ட்டு, இன்வெர்ட்டர்லயோ இல்ல ஜெனரேட்டர்லயோ கூட டேபிள் ஃபேன் வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அந்த கஸ்டமர் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு. ஒயரிங் எல்லாம் வேலை முடிச்சு ஷோரூம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஷோரூம் ஓப்பன் ஆகுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து அந்த கஸ்டமர் வந்து கேஷ் கவுண்டர் பக்கத்திலேயே கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு பிளக் பாயிண்ட் வைக்க முடியுமான்னு கேட்டாரு. இத தான் சார் நான் முதல்லயே சொல்லியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். இல்லப்பா நீ சொன்ன மாரி சப்போஸ் கரண்ட் கிரண்ட் போயிடுச்சுன்னா, இன்வெர்ட்டர்ல ஃபேன் கூட யூஸ் பண்ணலாம். முடிஞ்சா பிளக் பாயிண்ட் ஒண்ணு போட்டு குடுத்துருப்பா ஒரு சைடு மட்டும் சொல்லியிருந்தாரு. இந்த ஷோரூம்ல பார்த்தீங்கன்னா, வால் ஃபுல்லாவே வந்து டைல்ஸ் ஒட்டிட்டாங்க. அந்த கஸ்டமர்ட்ட 2 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஒண்ணு இந்த கப்போர்டு உள்ளேருந்து எடுத்துட்டு வந்துட்டு கேசிங் பட்டி போட்டு, ஏரியா சென்டர்ல வந்து பிளக் பாயிண்ட் அடிச்சு குடுத்துருன்னு சொல்லியிருந்தேன். அப்படி இல்லன்னா வந்து இந்த கப்போர்ட்லயே வந்து பிளக் பாயிண்ட் வச்சிடலாம்னு சொல்லியிருந்தேன். வால்லலாம் வேணாம். இந்த கேஷ் கவுண்டர்ட்ட இருக்க அந்த கப்போர்ட்லயே வச்சு குடுத்துன்னு சொல்லியிருந்தாரு இந்த கஸ்டமரு. அந்த கப்போர்டு உள்ளேயே கேசிங் பட்டிலாம் போட்டு எடுத்து வந்து 2 சுவிட்ச் 2 சாக்கெட்டு பிளக் பாயிண்ட் வச்சு குடுத்துட்டேன். நீங்களும் இந்த மாரி ஷோரூம்லாம் ரெடி பண்ணும்போது, ஃபேன் போடாம வெறும் ஏசி மட்டும் போட்டீங்கன்னா, 4 கார்னர்ல சீலிங் சைடு 4 பாயிண்ட் வச்சு விட்ருங்க. வால் மவுண்ட் ஃபேனுக்கோசரம் ஒரு சாக்கெட் போட்டு வச்சு விட்ருங்க. ஃபியூச்சர்ல எப்போ தேவைப்பட்டா ஃபேன் கூட அந்த இடத்துல மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபால்ஸ் சீலிங் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒயர்லாம் எடுக்க முடியாது. இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.